வணக்கம் நேயர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். போண்டிய துப்பாக்கிச்சூடு, லண்டனை சேர்ந்த சிறுமி உட்பட 2 உயிரிழப்பு. ஈரானுக்கு எதிராக மீண்டும் தடைகளை விதித்தது சுவிஸ். நோபல் பரிசு வென்ற நர்கஸ் முகமது கைது, நோபல் கமிட்டி கண்டனம். புட்டினை தடுத்து நிறுத்த இதுவே ஒரே வழி, பிரித்தானிய ஊடகவியலாளர். ரஷ்யா அச்சுறுத்தல், போலந்து எல்லை வலுப்படுத்தும் திட்டத்திற்கு ஜெர்மனி படை உதவி. ஜெனீவா பாடசாலைகளில் வெளிநாட்டு பிள்ளைகளை சேர்க்கும் விவகாரம். ஒரே வாரத்தில் அதிகரித்த நோயாளிகளின் எண்ணிக்கை, பிரித்தானிய மக்களை எச்சரிக்கும் மருத்துவர்கள். ஆம்ஸ்டர்டாமில் ஹனுக்கா நிகழ்வில் தாக்குதல், யூத சமூகங்களுக்கு எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். போண்டி துப்பாக்கிச்சூடு, லண்டனை சேர்ந்த சிறுமி உட்பட 2 உயிரிழப்பு. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரின் போண்டி கடற்கரை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்தவர்களில் லண்டனில் பிறந்த ரப்பி ஒருவரும் 10 வயது சிறுமியும் அடங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது. யூதர்களின் நிகழ்வொன்றை இலக்கு வைத்து நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் இந்த துப்பாக்கி பிரயோக சம்பவத்தில் 15 பேர் உயிரிழந்தனர். தந்தை மற்றும் மகன் என 2 துப்பாக்கிதாரிகள் மேற்கொண்ட இந்த தாக்குதலில் லண்டனைச் சேர்ந்த 41 வயதான ரப்பி எலி ஸ்க்லாங்கர் என்பவரே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதல் நடத்தியவர்களில் ஒருவரான 50 வயதுடைய நபர் போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்துக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளார். அத்துடன் 24 வயதான நவீத் அக்ரம் என பெயரிடப்பட்ட மற்றொரு துப்பாக்கிதாரி ஆபத்தான நிலையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஈரானுக்கு எதிராக மீண்டும் தடைகளை விதித்தது சுவிஸ். வியன்னா அணுசக்தி ஒப்பந்தம் முடிந்து கிட்டத்தட்ட 1 தசாப்தத்திற்கு பின்னர் ஈரானுக்கு எதிராக சுவிட்சர்லாந்து ஐநா தடைகளை மீண்டும் அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆயுத தடை, மேலும் யுரேனியம் செறிவூட்டலுக்கு தடை மற்றும் தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு எதிரான பல்வேறு தடைகள் ஆகியவை இந்த நடவடிக்கைகளில் அடங்கும். தெஹ்ரானுக்கும் அதன் பேச்சுவார்த்தை கூட்டாளிகளான ஜெர்மனி, பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கும் இடையே ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கான காலக்கெடு முடிவடைந்த பின்னர் செப்டம்பர் 28 ஐநா தடைகள் மீண்டும் அமுல்படுத்தப்பட்டன. 2015 வியன்னா அணுசக்தி ஒப்பந்தத்தை ஈரான் மீறியதாக 3 நாடுகளும் குற்றம் சாட்டின. இதில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு தேவையான அளவை விட யுரேனியத்தை செறிவூட்டுவதும் அடங்கும். ஒரு நாள் கழித்து ஐரோப்பிய ஒன்றியம் தடைகளை ஏற்றுக்கொண்டது. நோபல் பரிசு வென்ற நர்கஸ் முகமது கைது, நோபல் கமிட்டி கண்டனம். ஈரானில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் ஒடுக்குமுறை மற்றும் கட்டாய ஹிஜாப் சட்டங்களுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் மனித உரிமை போராளி நர்கஸ் முகமது கடந்த 2023 அமைதிக்கான நோபல் பரிசு வென்றவர். சமீபத்தில் தெஹ்ரானில் நடைபெற்ற வழக்கறிஞர் நினைவேந்தல் கூட்டத்தில் பங்கேற்க சென்றபோது ஈரான் அதிகாரிகளால் அவர் பலவந்தமாக கைது செய்யப்பட்டதாக அவரது ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த சம்பவம் சர்வதேச அளவில் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் ஐநா சபை உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகள் அவரது கைதுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தன. இந்த நிலையில் நோபல் பரிசு கமிட்டியும் நர்கஸ் முகமதியின் கைதுக்கு வருத்தம் தெரிவித்து அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டுள்ளது. எந்த நிபந்தனையும் இன்றி அவரை உடனே விடுதலை செய்ய வேண்டும் என்று நோபல் பரிசு கமிட்டி ஈரான் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. புட்டினை தடுத்து நிறுத்த இதுவே ஒரே வழி, பிரித்தானிய ஊடகவியலாளர். ஐரோப்பிய உறுப்பு நாடுகளின் மீது விளாடிமிர் புட்டின் படையெடுக்கக்கூடும் என மார்க் ரூட்டே எச்சரித்த நிலையில் புட்டினை தடுத்து நிறுத்த அணுவாயுத பெருக்கமே ஒரே வழி என ராஸ் கிளார்க் வாதிடுகிறார். உக்ரைன் போருக்கு முன்பு நேட்டோவுக்கு ரஷ்யாவை விட வழக்கமான படைகளில் அனுகூலம் இருந்த போதும் சிதறிய படைகளால் ஒரு படையெடுப்பை சமாளிக்க இயலாது எனவும் அவர் கூறுகிறார். நேட்டோ கூட்டணியின் கூட்டு பாதுகாப்பை நம்பி பால்டிக் நாடுகளுக்காக பிரிட்டனும் பிரான்சும் அணுவாயுத பதிலடியை ஏற்காது என புட்டின் கணக்கிட வாய்ப்புள்ளது. எனவே பால்டிக் நாடுகள் சொந்த அணுவாயுத திறனை பெற நேட்டோ உதவ வேண்டும். அணுவாயுத பெருக்கம் குறித்த விவாதம் நேட்டோ கூடுகைகளில் அவசியம் என ராஸ் கிளார்க் வலியுறுத்துகிறார். இது ஒரு பயங்கரமான சாத்தியக்கூறு என்றாலும் போரை தூண்டும் புட்டினை தடுத்து நிறுத்த இதுவே ஒரே வழியாக இருக்கலாம் என அவர் தனது புத்தகத்தில் எழுதியுள்ளார். ரஷ்யா அச்சுறுத்தல், போலந்து எல்லையை வலுப்படுத்தும் திட்டத்திற்கு ஜெர்மனி படை உதவி. ரஷ்யாவின் அச்சுறுத்தல் அதிகரித்து வரும் நிலையில் அதன் கிழக்கு எல்லையை வலுப்படுத்தும் திட்டத்திற்கு உதவ போலந்துக்கு ஒரு படையினரை அனுப்பப் போவதாக ஜெர்மனி அறிவித்துள்ளது. இந்த திட்டம் பெலாரஸ் மற்றும்
ரஷ்யாவின் கலின்கிராட் பகுதிகளை ஒட்டிய போலந்தின் எல்லையில் கோட்டைகள் கட்டுதல், அகழிகள் தோண்டுதல் போன்ற பொறியியல் நடவடிக்கைகளை மையமாக கொண்டது. ஜெர்மன் வீரர்களின் எண்ணிக்கை இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் அவர்கள் 2026ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டிலிருந்து 2027ஆம் ஆண்டின் இறுதி வரை இந்த திட்டத்தில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ராணுவ பணியமர்த்தலுக்கு வீரர்களுக்கு உடனடி ஆபத்து இல்லாததால் ஜெர்மன் நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் தேவையில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் போருக்கு பிறகு உக்ரைனுக்கு ராணுவ உதவிகள் வழங்கும் இரண்டாவது பெரிய நாடாக ஜெர்மனி இருப்பதுடன் போலந்து உக்ரைனுக்கு ஆயுதங்கள் செல்லும் முக்கிய போக்குவரத்து பாதையாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜெனீவா பாடசாலைகளில் வெளிநாட்டு பிள்ளைகளை சேர்க்கும் விவகாரம். சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா மாகாண பள்ளிகளில் மாகாணத்திற்கு வெளியே சுமார் 2500 மாணவர்கள் படிப்பதால் பள்ளிகளுக்கு வேலைப்பளு ஏற்படுவதாக ஜெனீவா மாகாண கவுன்சில் முடிவு செய்தது. இதனை அடுத்த ஆண்டிலிருந்து ஜெனீவாவுக்கு வெளியே இருந்து வரும் மாணவர்களை சேர்ப்பதில்லை என்ற கவுன்சிலின் முடிவுக்கு சட்டமன்றம் ஆதரவாக தீர்ப்பளித்துள்ளது. இந்த முடிவை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும். ஜெனீவா மாகாண கவுன்சிலுக்கு சாதகமாக அரசியல் சாசன நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த நிலையில் சுவிஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சமரச திட்டம் ஒன்றை முன்மொழிந்துள்ளனர். அதன்படி தற்போது ஆரம்ப பள்ளி மற்றும் கீழ்நிலை பள்ளிகளில் படிக்கும் வெளிநாட்டு மாணவர்கள் தங்களது அந்தந்த உயர்நிலை கல்வி பாடத்தை முடிக்கும் வரை தங்கள் படிப்பை தொடரலாம் என சலுகை வழங்கப்பட்டுள்ளது. ஒரே வாரத்தில் அதிகரித்த நோயாளிகளின் எண்ணிக்கை, பிரித்தானிய மக்களை எச்சரிக்கும் மருத்துவர்கள். பிரித்தானியாவில் காய்ச்சல் காரணமாக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஒரே வாரத்தில் 55% அதிகரித்துள்ள நிலையில் மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உடல்நிலை சரியில்லாமல் இருப்பவர்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் போது முகமூடிகளை அணியுமாறு சுகாதார தலைவர்கள் பரிந்துரைத்துள்ளனர். சில மருத்துவமனைகள் நோயாளிகளை முகமூடிகளை அணிய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி வருகின்றன. மேலும் நாடு முழுவதும் வைரஸ் பரவி வருவதால் அதிகமான மக்கள் காய்ச்சல் தடுப்பூசியை முன்பதிவு செய்யுமாறு வலியுறுத்தப்படுகிறார்கள். இந்த நிலையில் கடந்த வாரம் சராசரியாக 2660 நோயாளிகள் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை படுக்கையில் இருந்ததாக தேசிய சுகாதார சேவை இங்கிலாந்து தெரிவித்துள்ளது. அது மாத்திரமன்றி இந்த வருடத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிக உயர்ந்த நிலை இது எனவும் இதுவரை இல்லாத அளவுக்கு சூப்பர் ஃப்ளூ அலை பரவி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆம்ஸ்டர்டாமில் ஹனுக்கா நிகழ்வில் தாக்குதல், யூத சமூகங்களுக்கு எச்சரிக்கை. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் ஞாயிற்றுக்கிழமை இரவு நடைபெற்ற ஹனுக்கா இசை நிகழ்ச்சி ஒன்றில் முகமூடி அணிந்த தாக்குதல்தாரிகள் புகுந்து தாக்குதல் நடத்தியதாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த தாக்குதல் காரணமாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் அச்சத்தில் சிதறி ஓடினர். சம்பவ இடத்திற்கு பாதுகாப்பு படைகள் விரைந்து வந்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தன. ஆஸ்திரேலியாவின் போண்டி கடற்கரையில் ஒரு ஹனுக்கா நிகழ்வின் போது 15க்கும் மேற்பட்ட யூதர்கள் கொல்லப்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்ட சில மணி நேரங்களிலேயே ஆம்ஸ்டர்டாமிலும் இந்த சம்பவம் நிகழ்ந்தது. இந்த தாக்குதல் உலகெங்கிலும் உள்ள யூத சமூகங்களை இலக்காக கொண்ட வன்முறையின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. எனினும் ஆம்ஸ்டர்டாம் சம்பவத்தில் இதுவரை உயிரிழப்புகள் பதிவாகவில்லை. சமூக ஊடகங்களில் பரவும் காட்சிகளை உறுதிப்படுத்தும் பணி தொடர்கிறது எனவும் பொதுமக்கள் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்பி எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.